ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கொடுவா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த கொடுவா மீன் குழம்பு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கொடுவா மீனில் மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான மீன்லேயும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த கொடுவா மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சுட சுட சாதத்தில் அப்படியே இந்த கொடுவா மீன் குழம்பை ஊற்றி கூடவே ஒரு மீன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான கொடுவா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கொடுவா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தலை துண்டு வாலுன்ட்டு ஒரு 1/2 கிலோ கொடுவா மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். மிச்ச துண்டுகள் எல்லாம் பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கொடுவா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு சின்னதாக ஆரஞ்சு சைஸில் புளி போட்டுக்கோங்க. இந்த மீனுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், புளி தண்ணி நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுலேயே பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சக்தி வேர் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, புளி மசாலா எல்லாம் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற புளிப்பு காரம் உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் 5-6 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆனதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி மசாலா தண்ணியை ஊற்றிடலாம். புளி மசாலா தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா குழம்பு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா வாசனை போய் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொடுவா மீனை போட்டுக்கலாம். தலை வாலெல்லாம் போட்டு குழம்பு வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. அவ்வளோதான், எல்லா மீனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறி கொடுக்க வேண்டாம். மீனை போட்டதும் ஹை ஸ்பீடில் ஒரு 5 மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸும் வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. மீன் பாருங்கள், கொஞ்சமும் கரையாமல் உடையாமல் அப்படியே துண்டு துண்டாக இருக்குது. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. குழம்பு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. குழம்பு செஞ்சுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிடுங்க. அப்போ மீனில் நல்ல உப்பு காரெல்லாம் பிடிச்சி மீன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி விட நாளைக்கு மறுநாள் சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே சுட சுட சாதம் போட்டு அப்படியே இந்த கொடுவா மீன் குழம்பு ஊற்றி கூடவே ஒரு மீன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா கேட்டு 2 பிளேட் வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போலேயே செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.